வணக்கம் மக்களே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் வெளியாயிருக்கு. அது என்ன அப்டேட் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 2 கோடிக்கும் அதிகமான குடும்ப அட்டைகளில் 1,14,00,000 பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைத்து வருகிறது. மொத்தமாக கணக்கிட்டு பார்த்தால் 1,63,00,000 பேர் எதிர்பார்க்கிறார்கள். எதிர்பார்க்கும் சுமார் 50 லட்சம் பேருக்கு இன்னும் உரிமை தொகை கிடைக்காமல் உள்ளது. இந்நிலையில் விதிமுறைகளில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2,50,000 என்பதனை ரூபாய் 3 லட்சம் அல்லது ரூபாய் 4 லட்சம் உயர்த்தலாமா என்றும் அரசு பரிசீலனை செய்து வருகிறதாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. அதே நேரம் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை. தகுதியுள்ள குடும்பங்கள் என்று அரசு வருமானத்தை வரம்பாக நிர்ணயம் செய்துள்ளது. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற வேண்டுமென்றால் அரசு அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் சில தகுதிகளை வைத்துள்ளது. அதன்படி ஆண்டுக்கு ரூபாய் 2.5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. அதேபோல ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பத்தினருக்கும், முதியோர் உதவித்தொகை, விதவையர் உதவித்தொகை உட்பட அரசின் வேறு உதவித்தொகைகள் வாங்காத குடும்பத்தினருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. இதேபோல மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு குடும்பத்தில் யாருக்கும் 4 சக்கர வாகனங்கள் இருக்கக்கூடாது என்றும், குடும்பத்தில் ஒருவர் கூட வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவராக இருக்கக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி தாக்கல் செய்யும் குடும்ப உறுப்பினர்களை கொண்டவர்கள் 4 சக்கர வாகனம் வைத்துள்ள குடும்பங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படவில்லை. இதுதான் தற்போது உள்ள நடைமுறையாகும். அதே நேரம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் வருமான வரி வரம்பில் மட்டும் மாற்றம் செய்யலாமா என்று அரசு ஆலோசித்து வருகிறது. தற்போதைய நிலையில் குடும்பத்தில் 2 பேர் மாதம் 12,000 சம்பளம் வாங்கினாலும் 2.5 லட்சத்தை தாண்டிவிடும். இதனால் ஏழை மக்கள் சிலர் பாதிக்கப்படுவதாக ஆதகங்கள் உள்ளது. எனவே இந்த விதிமுறைகளில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2,50,000 என்பதனை ரூபாய் 3 லட்சம் அல்லது ரூபாய் 4 லட்சம் உயர்த்தலாமா என்றும் அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. அரசு ஒருவேளை வருமானம் வரி வரம்பை உயர்த்தப்படும் பட்சத்தில் அதிக அளவில் பெண்கள் பலன் பெறுவார்கள் என்பதில் எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வரம்பை உயர்த்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறத. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.